تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனது அருள் பொங்கும் ரமலான் மாதத்தினுடைய ஜும்மா தினத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டு அடிப்படையில் இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இறைவனின் அன்பும் அருளும் பொழிகிற இந்த நேரத்தில் பதில் போரும் படிப்பினையும் என்ற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். பதில் போரும் படிப்பினையும் என்ற இந்த தலைப்பிற்கான காரணம் என்ன என்றால், நபிமார்களுடைய வரலாற்றிலிருந்து ஒவ்வொரு மூமின்களுக்கும் கிடைக்கிற பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளம் ஏராளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நடந்த ஏராளமான காரியங்கள் இருந்து நாம் அதிகமாக படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த பத்ர் போர்க்களத்தில் ஏராளமான முன்மாதிரி காரியங்களையும் படிப்பினைகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த பத்ர் போர் என்றைக்கு நடந்தது, எப்போது நடந்தது, எதனால் நடந்தது, அந்த நடக்கக்கூடிய காரியங்களில் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்ன என்று சொன்னால், இந்த பத்ர் போரை பொறுத்தவரை இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த ஒரு போர்க்களம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சொல்லுகிற பொழுது அதை ஏற்க மறுத்தவர்கள், நபிகள் நாயகத்தை எதிர்த்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு மதீனாவிற்கு தஞ்சம் அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்த போர்தான் இந்த பத்ர் யுத்தம். இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய யுத்தமாக பேசப்படுகிற ஒரு போர் என்பது இந்த பத்ர் போர் தான். இந்த போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தினுடைய 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமையில் நடைபெறுகிறது. ரமலான் மாதமாக இருக்கிறது. 17ஆவது நாள் இந்த போர் நடைபெறுகிறது. இந்த போர் திட்டமிட்டு நடைபெற்ற போரா என்றால் திட்டமிட்டு நடந்த போர் அல்ல. மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் மதீனாவை நோக்கி வியாபார கூட்டம்
பெரும் வணிக கூட்டம் மதீனாவிற்குள்ளே நுழைகிறார்கள் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்போ மதீனாவை ஆட்சி செய்யக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூரிலிருந்து வருகிறவர்களை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நபிகளாருக்கு இருக்கிறது. தன்னுடைய ஆட்சி பகுதியின் கீழ் வரக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கும் அந்த பகுதியை ஆக்கிரமிக்கக்கூடியவர்களை அநியாயக்காரர்களை அடித்து விரட்டுகிற ஒரு பொறுப்பும் நபிகளாரிடத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்காவிலிருந்து வருகிற அந்த கூட்டத்தாரை மதீனாவிற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒரு படையை திரட்டுகிறார்கள். நாம் வந்த தகவல் முகம்மதிற்கு சென்று விட்டது, முகம்மது படை திரட்டி விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அபூ சுஃபியானுடைய படைகள், அபூ சுஃபியானுடைய தலைமையில தான் இந்த வியாபார கூட்டம் மக்கா மதீனாவிற்குள்ளே நுழைவதற்காக வருகிறார்கள். இந்த தகவல் ரசூலுல்லாஹ்வுடைய மஷூரா செய்தது. நபிகள் நாயகம் ஒரு படையை திரட்டி விட்டார்கள், வாணிப கூட்டத்தை சிறைபிடிக்க போகிறார்கள் என்ற தகவல் அபூ சுஃபியானுக்கு கிடைத்த உடனேயே அபூ சுஃபியான் அபூ ஜஹலுக்கு தகவலை அனுப்புகிறார். பிற்காலத்தில் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபூ சுஃபியான் அவர்கள் மக்காவிற்கு தகவல் அனுப்புகிறார். நாங்கள் வந்த தகவலை அறிந்த முகமது அவர்கள் இது போன்ற ஒரு படையை திரட்டி விட்டார், எங்களை காப்பதற்கு பாதுகாப்பதற்கு ஒரு படையை திரட்டுங்கள் என்று அபூ ஜஹலுக்கு தகவல் பறக்கிறது. அங்கே அபூ ஜஹல் ஒரு பெரிய படையை கட்டமைத்து விட்டு இங்கே களத்திற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா செய்திகளும் வந்துவிட்டது. அபூ சுஃபியான் உள்ளே நுழைந்தது, அபூ சுஃபியானிடமிருந்து அபூ ஜஹலுக்கு தகவல் பறந்தது. அபூ ஜஹல் ஒரு பெரிய படையோடு முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி சண்டையிடுவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் நபிகளாருக்கு வந்துவிட்டது. இதுதான் யதார்த்தமாக நடந்த ஒரு யுத்தம். ஆரம்பத்தில் என்ன பிளான்? வணிக கூட்டம் வருகிறார்கள், வியாபார கூட்டம் வருகிறார்கள், அவர்களை வழிமறித்து சிறைபிடிக்க வேண்டும் என்பதுதான் முதல் அவர்கள் யோசித்த யோசனை. ஆனால் அபூ சுஃபியானிடமிருந்து அபூ ஜஹலுக்கு தகவல் போனதற்கு பிறகு அங்கிருந்து படை திரட்டி வந்த பிறகு அது அப்படியே போராக மாறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய கவலைக்கு உள்ளாகிறார். நம்ம ஒரு வாணிப கூட்டத்தை சிறைபிடிக்கலான்னு பார்த்தா ஒரு பெரிய படை திரட்டி கொண்டு அபூ ஜஹலுடைய படை வருகிறது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எண்ணிக்கையிலே குறைவானவர்களாக இருக்கிறார்கள், ஆயுத பலங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. எப்படி நாம் இவர்களை எதிர்கொள்ளப் போகிறோம், எப்படி நாம் இவர்களை சமாளிக்க போகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில ஆலோசனையை மேற்கொள்கிறார்கள். பலரும் பல கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். சிலர் சொல்றாங்க சஹாபாக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, இல்ல நம்ம அபூ ஜஹலுடைய கூட்டத்தை கைவிட்டு விட்டு அபூ சுஃபியானுடைய கூட்டத்தை மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா அபூ சுஃபியானுடைய படையில் வந்த யாரும் போருக்காக வேண்டியவர்கள் ஆயுதம் திரட்டி வரவில்லை. அவர்களை கைப்பற்றுவதன் வழியாக இரண்டு நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, நாம் அவர்களை எளிதாக சிறைபிடித்து விட முடியும். ஏனெனில் அவரிடத்தில் எந்த போர் கவசங்களும் போருக்கான எந்த ஆயுதங்களும் இல்லை. இன்னொன்று, அவர்களை சிறைபிடிப்பதன் வழியாக அவர்களுடைய பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சஹாபாக்களுடைய உள்ளங்கள் பெரும்பாலும் இந்த வியாபார கூட்டத்தை சிறைபிடிப்பதிலேயே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய குழப்பத்திலையும் மன உளைச்சலிலையும் பெரிய மஷூரா நடந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் எதை விரும்புறாங்கன்னா, இந்த எதிரிகளை இந்த வாணிப கூட்டத்தை சிறைபிடிப்பதை விட காபிர்களை வேறறுப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். வசனத்தை இறக்கிய உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களிடத்தில் அறிவித்து விட்டார்கள், இல்ல நம்ம அபூ ஜஹலுடைய தலைமையில் வரக்கூடிய அந்த டீமை நம்ம சந்திப்போம், அவர்களோடு நாம் களத்தில் போர்க்களத்தில் சந்திக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். முடிவெடுத்ததற்கு பிறகு கூட ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கரமான மன உளைச்சல். ஏன்னா சஹாபாக்கள் மத்தியில அவங்க வரக்கூடிய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கிறது. 1000க்கும் மேற்பட்டவர்கள் படை திரட்டி இங்கே மதீனாவை நோக்கி வருகிறார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே
எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கும். எல்லாமே பலவீனம். ரசூலுல்லாஹ்வுடைய டீம்ல எல்லாரும் வயதானவர்களாக இருக்கிறாங்க. சிறுவர்கள் இந்த போர்க்களத்திற்கு அனுமதிக்கப்படல. போர் கவசங்கள், போர்க்கூடிய தேவையான ஆயுதங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. எந்த விதத்தில் பார்த்தாலும் அவர்களை எதிர்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சவாலான காரியம். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்துகிறார்கள். இறைவா, எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக. இந்த பூமியில் இந்த முஸ்லிம்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிற ஒரு கூட்டம் இனி பூமியிலே இல்லவே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் போய் அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ரசூலுல்லாஹ் கரமேந்தி பிரார்த்திக்கிற பொழுது நபிகளாருடைய சோல்டரில் இருந்த அந்த துண்டுகள் எல்லாம் கீழே விழுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரின் மீது அந்த துண்டை எடுத்து போட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆசுவாசப்படுத்துகிறார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உறுதிமொழி இருக்கிறார்கள், இந்த யுத்தத்தில் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, லா நகூல் கமா கால கௌமு மூஸா, மூஸாவிடத்திலே மூஸாவின் சமுதாயம் சொன்னதை போல நாங்கள் ஒருபோதும் உங்களிடத்திலே சொல்ல மாட்டோம். மூஸாவிடத்தில் மூஸாவின் சமுதாயத்தார் என்ன சொன்னார்கள்? இதுஹப் அன்த வ ரப்புக, நீங்களும் உங்கள் இறைவனும் சேர்ந்து போர் செய்யுங்கள் என்று மூஸாவிடத்தில் மூஸாவின் தோழர்கள் சொன்னார்களே, அதுபோல நாங்கள் உங்களிடத்தில் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு முன்பக்கத்திலும் உங்களுக்கு பின்பக்கத்திலும் உங்களின் வலப்பக்கத்திலும் உங்களின் இடப்பக்கத்திலும் போர் வீரராக இந்த களத்தில் நாங்கள் இருப்போம் என்று சஹாபாக்கள் உறுதிமொழி கொடுக்கிறார்கள். அந்த போர் முழுவதும் பக்கபலமாக நின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட போர் வீரர்களை வைத்துக் கொண்டு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த செய்தியை சொன்னவுடனேயே அவர்கள் கூடிப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முஹாஜிரிடத்தில் கேட்டுக்கொள்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஆலோசிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஆலோசிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் செட் ஆகல. அன்சாரிகள் வந்து ரசூலுல்லாஹ் இடத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரிகளாகிய எங்களுடைய கருத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? ரொம்ப நேரம் நீங்க கேள்வி மேல் கேள்வி கேட்கிறத யோசிக்கிறத பார்த்தா அன்சாரிகளிடத்தில் உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கிறீர்கள். அன்சாரிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். அன்சாரிகளாகிய நாங்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். இந்த போரிலே நீங்கள் எதை செய்ய சொன்னாலும் செய்வோம். கடலிலே குதிக்க வேண்டும் என்றாலும் நாங்கள் குதிப்போம். எங்கள் குதிரைகளை கடலுக்குள்ளே செலுத்த வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டாலும் அதை செய்வோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உறுதிமொழி கொடுக்கிறார். பெரிய காரியங்கள். எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான உறுதிமொழி சஹாபாக்கள் வழங்குகிறார்கள்? ஏதோ இங்கே முஸ்லிம்களுடைய படையில் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதை போல, காபிர்களின் படையிலே சொற்பமான மனிதர்கள் இருப்பதை போல, எப்படி முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையிலே இந்த வாக்குறுதி அளித்தார்களா? எல்லாமே பலவீனம். எப்படி போரை சந்தித்தாலும் அல்லாஹ்வின் உதவி இல்லை என்றால் அந்த போர் மிகப்பெரிய தோல்வியில் முடியும் என்றுதான் அன்றைக்கு வாழ்ந்த எல்லா வல்லுநர்களும் சொல்வார்கள். போரை பற்றி அறிவுபடைத்த, ஒரு கூட்டத்தை சந்திப்பதை பற்றி அறிவுபடைத்த யாராக இருந்தாலும் என்ன சொல்வார்கள்? கண்டிப்பா நீங்க அடி வாங்கிட்டு வரப்போறீங்க. உங்களிடத்தில் உருப்படியான ஆயுதங்கள் இருக்கிறதா? இல்லை. நீங்கள் வியாபார கூட்டத்தை சிறைபிடிப்பதற்காக தயாரானவர்கள். அவர்கள் யுத்தத்திற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை கொன்றொழிப்பதற்காக வருகிறார்கள். எப்படி நீங்கள் அவர்களை வெல்ல முடியும் என்று யாராக இருந்தாலும் என்ன சொல்வார்கள் என்றால், கண்டிப்பா இந்த டீம் சாவ போகுது, உறுதியாக இவர்கள் கொல்லப்படுவார்கள். 1000 பேர் எங்கே இருக்கிறார்கள்? 1000 தைத்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? போர் வீரர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
எல்லாம் பலவீனமானவர்கள், எண்ணிக்கையிலே குறைந்தவர்கள், ஆயுதம் பலம் இல்லாதவர்கள், இவர்கள் கண்டிப்பாக தோல்வியைத்தான் சந்திப்பார்கள் என்று உலகமே சொல்லுகிற அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த போரில் உங்களுக்கு முன்னாலும் உங்களுக்கு பின்னாலும் உங்களின் வலப்பக்கத்திலும் உங்களின் இடப்பக்கத்திலும் போர் வீரராக நாங்கள் இருப்போம் என்று சஹாபாக்கள் நபிகளாருக்கு உத்தரவாதம் அளிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதற்கு பிறகுதான் இந்த போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். எல்லாமே பலவீனம். போர்க்களத்திற்கு வரக்கூடிய அந்த வாகனங்கள் கூட மிக மிக குறைவு. ஒரு வீரருக்கு ஒரு வாகனம் இருக்கணும் இல்ல, ஆனா பதில் காலத்துல என்ன நிலைமை இருந்துச்சு? 3 பேருக்குத்தான் ஒரு வாகனம் இருந்தது. 2 பேர் ஏறி உட்கார்ந்தா ஒருத்தர் நடந்து வரணும், ஒருத்தர் ஏறி உட்கார்ந்தா 2 பேர் நடந்து வரணும். இப்படிதான் வாகனத்தினுடைய அளவு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூட வாகனத்தில் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தனி வாகனம் இல்லை. ஒரு பெரிய தலைவர், படை தளபதி, ஆனாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு தனி வாகனம் இல்லை. ஒரே வாகனத்தில் 3 என்ற அடிப்படையில் நபிகளாருடைய வாகனத்திற்கு 3 பேர். ரசூலுல்லாஹ் வாகனத்தின் மீது ஏறி வருகிறார்கள். 2 சஹாபாக்கள் நடந்து வருகிறார்கள். நபிகளாருடைய நேரம் முடிகிறது. சஹாபாக்கள் வாகனத்தில் அமர வேண்டும், நபிகளார் நடந்து வர வேண்டும். நபிகளார் இறங்குகிற பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்காக நாங்கள் நடந்து வருகிறோம். உங்க டர்ன் வருது, ஆனால் நீங்க இறங்க வேண்டாம். நீங்கள் போர் படை தளபதியாக அல்லாஹ்வின் தூதராக இருப்பதால் நீங்கள் வாகனத்திலேயே வாருங்கள், நாங்கள் உங்களுக்காக நடந்து வருகிறோம் என்று சஹாபாக்கள் சொல்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னார்கள், உங்களை விட நான் பலம் வாய்ந்தவன் என்று நீங்க நினைக்கிறீங்க, என்னை விட நீங்க பலம் வாய்ந்தவன் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. உங்களை விட நான் வலிமையிலும் குறைவுள்ளவன் அல்ல, நன்மையும் தேவையில்லாதவன் அல்ல. எனவே மக்கள் எல்லாம் எப்படி ஒருவருக்கொருவர் மாறி மாறி நடந்து வாகனத்தில் வருவதை போல நான் என்னுடைய டேன் வருகிற பொழுது நடந்தே வருவேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாகனத்தை விட்டு இறங்கி அங்கே நடந்து வருகிறார்கள். ஒவ்வொரு போர்க்களத்திலும் ஒரு தளபதியுடைய செய்தி எப்படி இருக்குன்னு வெறுமனே 2 சமுதாயத்திற்கு மத்தியிலே சண்டை நடந்தது, வெட்டாகியது, குத்தாகியது என்ற அந்த போரிடம் கடந்துவிடக் கூடாது. போரிலே கவனிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு செய்தியும் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு நெருக்கடி வருகிற பொழுது அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார்கள். நாமெல்லாம் அப்படி அல்லாஹ்விடத்துல கையேந்துவோமா? நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வருகிற பொழுது, சோதனை வருகிற பொழுது அல்லாஹ்விடத்துல கையேந்தவர்கள் எத்தனை பேர்? எல்லாத்திலையும் உதவி கேட்போம். உடல்நலம் சரியில்லை, பொருளாதாரம் தேவை, கடன் பிரச்சனை, எல்லாத்திலையும் தெருவில் கையேந்துவோம், ஜமாத்துல கையேந்துவோம். படைத்தரப்புள்ள ஆளுநரிடத்துல கையேந்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் துஆவை பற்றி என்ன சொன்னார்கள்? அத்துஆ ஹுவல் இபாதா, துஆதான் வணக்கம். அல்லாஹ்விடத்துல கையேந்துவதுதான் மிகச்சிறந்த வணக்கம் என்றார்கள் நபிகளார். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கூட, ஒரு யுத்தத்தை சந்திக்கிற பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் நபிகளாருக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அப்படி ஒரு ஜமாத்துல ஒரு பணி நடக்கிற பொழுது, ஒரு போராட்டத்தை அறிவிக்கிற பொழுது, ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிற பொழுது பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டு, பல்வேறு வேலைகளை சொல்லிக் கொண்டு நாம் அதிலிருந்து விடுவித்துக் கொள்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இந்த போரில் கலந்து கொண்டால் நாம் நிச்சயமாக கொல்லப்பட்டு விடுவோம் என்று 100% தெரிந்த பிறகும் கூட நாங்கள் இந்த போர்க்களத்திற்கு வருவோம் என்றார்கள். உங்களுக்கு உடனோடு உடனாக நிற்போம் என்றார்கள். அதுபோல கூட நின்றார்கள். நிறைய சஹாபாக்கள் வர முடியல. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பத்ர் போர்ல கலந்து கொள்ளல, இப்னு உமர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, கஅப் பின் மாலிக் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எல்லாருக்கும் பல பிரச்சனைகளால, நெருக்கடிகளால இந்த போர்க்களத்திற்கு வராம போயிட்டாங்க. ஆனாலும் இந்த போர்க்களத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது. வலக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபி பத்ரி, அல்லாஹ் பத்ரிலே உங்களுக்கு உதவினாரே, அதை எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறார். எப்படி அல்லாஹ் உதவி செய்தார்? நபிகளாருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு, நபிகளாருடைய துஆவை கேட்டு 1000 வானவர்களை அல்லாஹ் களத்திலே இறக்கி விடுகிறார்.
முஸ்லிம்களுடைய படையில எத்தனை பேரு? 319 பேர் தான். 310 இருந்து 320 பேர் வரைக்கும் தான் முஸ்லிம்களுடைய படையில. ஆனா மக்கத்து காபிருடைய படையில் எத்தனை பேரு? ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான தகவல் வரல. எத்தனை பேர் இந்த படையில் இருக்கிறார்கள், காபிருடைய படையில் இருக்கிறார்கள் என்ற எந்த தகவல் வரல. யாரை அடித்து கேட்டாலும் என்ன சொல்றாங்க? அதிகமான மக்கள் வர்றாங்க உங்களை தாக்குறதுன்னு சொல்றாங்களே ஒழிய எத்தனை எண்ணிக்கை என்பதை யாரும் குறிப்பிட மாட்டேன்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? மக்காவிலிருந்து பிடிபட்டவர்களை அழைத்து விசாரிக்கிற பொழுது என்ன சொன்னாலும் உண்மை வரவே இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு குறுக்கு விசாரணை பண்றாங்க. சரிப்பா, நீங்க எண்ணிக்கையெல்லாம் சொல்ல வேணாம், அங்க எவ்வளவு பேருக்கு, அங்க எவ்வளவு ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இப்ப அங்கே மக்காவிலிருந்து பிடிபட்டவர் சொல்றாரு, ஒரு 10 ஒட்டகத்தை அறுக்கிறாங்க அப்படின்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவெடுக்கிறாங்க, மக்காவுடைய உணவு பழக்கத்தை வைத்தோம்னா 10 ஒட்டகம்னா அப்பனா 1000 பேர் அங்கே வருகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முடிவெடுத்து 1000 பேர் என்பதை அங்கே முடிவு செய்து அதற்கான யுத்த களத்திற்கான தேவையான வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 பேரோடு சேர்ந்து ஒரு 319 பேரை வைத்திருக்கிறவர்களுடைய ஈமான் எப்படி இருக்கும்? நாமளான நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா நம்ம சாவத்தான் போறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உறுதியான நம்பிக்கைக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்ற அடிப்படையிலே சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதரும் உறுதியாக நம்பினார்கள். இந்த போர்க்களத்தில் எண்ணிக்கைகள் குறைவுதான், போர் தடவாளங்கள் குறைவுதான். சஹாபாக்கள், இந்த இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் வயதானவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் படைத்த அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்று களத்தில் இறங்கினார். என்னைக்குமே உறுதியான நம்பிக்கைக்கு அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை, பெரிய கூலியை கொடுப்பான். வரலாறு முழுக்க எடுத்து பாருங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிறார்களோ எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி ஃபிரௌனுடைய படை திரட்டுகிறது. முன்னே கடல், பின்னே ஃபிரௌனுடைய படை, தப்பிப்பதற்கான எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லை. மூசாவுடைய தோழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இன்னால முதற்கும் மூசாவே நாம் சரியாக மாற்றிக்கொண்டோம் என்று சொல்லுகிற பொழுது கால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ரப்பி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி கல்லா, நான் மாற்றிக்கொள்ளவே இல்லை, படைத்த அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னார்களே, இதெல்லாம் உறுதியான நம்பிக்கை. பின்னால ஃபிரௌனுடைய படை, முன்னால கடல். நாமளால என்ன முடிவெடுப்போம்? நம்ம கதை முடிஞ்சது, கடலுக்குள்ளேதான் எல்லாம் நமக்கு மௌத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நம்பிக்கையை பாருங்கள். முன்னே கடல் இருந்தாலும் சரி, படைத்த அல்லாஹ் நினைத்தால் இதை இரண்டாக பிளக்க செய்வான் என்று நம்பினார்கள். கடல் இரண்டாக பிளந்தது, மூசாவுடைய கூட்டத்தார் தப்பித்தார்கள், ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்ற வரலாற்றுக்கு பின்னால் இருக்கிற உண்மை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உறுதியான நம்பிக்கை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடுகிற பொழுது அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு பாதுகாவலன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்று உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்களே. அல்லாஹ் எதை பரிசளித்தான்? குளிர்ந்த காற்றாக மாறியது. உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? கத கதவன எரிகிற நெருப்பு குளிர்ந்த காற்றாக எப்படி மாறியது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உறுதியான நம்பிக்கைக்கு கிடைத்த பாக்கியம். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயோதிக நிலையிலே அல்லாஹ்விடத்திலே குழந்தைக்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள். என்னுடைய எலும்பெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, என்னுடைய முடியெல்லாம் நிறைத்து விட்டது, ஆனாலும் ஒரு இடத்திலே பிள்ளை கேட்காமல் இருக்க மாட்டேன் என்று குழந்தை பாக்கியத்தை கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை பரிசளித்தானா இல்லையா? இந்த சம்பவத்திற்கு பின்னால்தான் என்ன இருக்கிறது? உறுதியான இறை நம்பிக்கை இருக்கிறது. அந்த உறுதியான இறை நம்பிக்கை தான் பத்ர் களத்தில் வெளிப்பட்டது. 1000 மாணவர்களை அல்லாஹ் களத்திற்கு இறங்கி அந்த எதிரிகள் துவம்சம் செய்யப்பட்டார்கள் என்றால் வரலாற்றில் இதுவெல்லாம் யாராலும் மறுக்க முடியுமா? எப்படிப்பட்ட எதிரிகளை அல்லாஹ் அழிக்கிறான்?
மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய ஷோல்டர்ல ரசூலுல்லாஹ்வுடைய தலையில மலக்கோடல்களை போட்டு ரசித்தவர்கள், எள்ளி நகையாடியவர்கள், சிரித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரவங்க அன்னைக்கு சொன்னாங்க, இறைவா உத்துபாவை நீனே பார்த்துக்கொள், ஷைபாவை நீனே பார்த்துக்கொள், இந்த அனைத்து அயோக்கியர்களையும் நீயே பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தார்கள். 8 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகளார் யாருடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்களோ அந்த அத்தனை கயவர்களும் பத்ர் போரிலே கொல்லப்பட்டு கிடந்தார்கள் என்ற செய்திகளை பார்த்தோம். பெரிய வீரனாக போர்படை தளபதியாக வந்த அபூஜஹலை கொன்றது யாரு? இந்த சமுதாயத்தின் சிறுவர்கள். 2 சிறுவர்கள் தேடுகிறார்கள் பத்ர் களத்தில், அபூஜஹல் யாரு, அபூஜஹல் யாரு, எதற்காக? அவனை நான் தான் கொல்லணும். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப குறைச்சல் கொடுக்கிறது, நபிகள் நாயகத்தை கடுமையாக எதிர்த்தது என்று சொல்லி 2 சிறுவர்களை வைத்து அல்லாஹ் அபூஜஹலுடைய கதையை முடித்தான். இதுதான் இஸ்லாமிய வரலாறுகள் முழுக்க நடந்திருக்கிறது. யாரையும் நம்ம அற்பமா நினைச்சிடக்கூடாது. சொல்லக்கூடிய படிப்படை என்ன? ஒரு சின்ன பையன் தானே, அற்பமா நினைச்சிடக்கூடாது. சின்ன பையனுடைய கையில தான் அபூஜஹலுடைய உயிர் அல்லாஹ் வச்சிருந்தான்னு சொன்னா, அப்ப இந்த போர் முழுக்க நமக்கு கிடைக்கிற பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளம் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த போர்க்களத்தில் ஒரு 70 கைதிகளை சிறைபிடிக்கிறார்கள். சிறைபிடித்தா இவர்கள் என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் ஆலோசனை பண்றாங்க. நபிகளாரை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட தலைவன் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா சொல் பேச்சு மாறாமல் கேட்கிற கட்டுப்படுகிற ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் இருந்தது, சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் மக்களிடத்திலே மஷூரா செய்வார்கள், மக்களிடத்திலே கருத்து கேட்பார்கள். அது மாதிரி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த 70 பேர் என்ன செய்யறது? இப்ப அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரணியில இருக்கிறது எல்லாம் யாரு? எல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள் தான் இருக்கிறாங்க, குடும்பத்தார் தான் இருக்கிறாங்க. ஆனா காபீர்களா இருப்பதனால் எதிரணியில இருக்கிறாங்க. எனவே பிணத்தொகையை பெற்றுக்கொண்டு நாம் அவர்களை விடுதலை செய்து விடலாம் என்று அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ரசூலுல்லாஹ் கருத்து கேட்கிறாங்க. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கருடைய கருத்து என்னுடைய கருத்து இல்லை. என் கருத்து என்ன தெரியுமா? அக்கீல் இருக்கிறார், அவரிடத்துல எதிரிகளை ஒப்படைங்கள், என்னிடத்துல எதிரிகளை ஒப்படைங்கள், நான் அவர்களுடைய தலையை வெட்டுகிறேன். இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி படை திரட்டி வந்த இந்த கயவர்களை எப்படி நம்ம செல்வத்தை பெற்றுக்கொண்டு காசை வாங்கி கொண்டு எப்படி அவர்களை விடுதலை செய்ய முடியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்ஜிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்கள் எதிரிகளிடமிருந்து செல்வங்களை பெற்றுக்கொண்டு இந்த 70 கைதிகளும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் மலமலன வசனத்தை இருக்கிறான், மா கானலி நபி ஐயகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்ல் துரீதுன அர்லத் துன்யா வல்லாஹி யுரீதுல் ஆகிரா. அல்லாஹ்வுடைய தூதரை கண்டித்து அல்லாஹ் மலமலன வசனத்தை இருக்கிறான், எந்த ஒரு நபிக்கும் தகுதி இல்லை எதிரிகளை பூமியில வேறறுக்கிற வரைக்கும் அவங்களை விட்டுவீங்களா நீங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரியே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? வசனத்தை இறக்கிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று பல சந்தர்ப்பங்கள்ல உமர் ரலியல்லாஹுடைய கருத்தையே அல்லாஹ் வசனமாக இறக்கியது போல இந்த போர் கைதிகளை பிடிப்பட்டவுடன் அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், நீங்க எப்படி விடுதலை பண்ணலாம், எந்த நபிக்கும் தகுதி இல்லை என்று சொல்லி கடுமையான முறையில் கண்டிக்கப்பட்டு வசனம் இறைக்கப்பட்ட வரலாற்றை பார்க்கிறோம். சொந்த நானே பந்த நானே மார்க்கத்துக்கு முரணா இருக்கிறாவ சமுதாயத்தை குழி தோண்டி புதைக்கணும் வந்திருக்கான், இஸ்லாத்தை அழிக்கணும் வந்திருக்கிறான், முஸ்லிம்களே வாழக்கூடாது என்று நினைக்கிறான், அவரிடத்திலே நீங்கள் எப்படி பொருளாதாரத்தை பெறுவீர்கள் என்று கடுமையான முறையிலே அல்லாஹ் கண்டித்து வசனம் இறக்கப்பட்ட வரலாறும் இந்த பதில் களத்திற்கு உண்டு. அப்ப இந்த போருடைய வரலாறு முழுவதுமாக படித்து அதிலிருந்து பெறக்கூடிய பாடங்களையும் படிப்பனைகளையும் நாம் உள்வாங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள், ஒரு 3 செய்திகளை நாம் உங்களிடத்தில் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒன்று, இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் அநியாயமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஏறத்தாழ 400 முஸ்லிம்கள் இஸ்ரேலுடைய மனித மிருகங்களால் தாக்கப்பட்டு 400 பேர் மரணித்திருக்கிறார்கள். அதிலே 180க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள். அந்த காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பார்க்கிற பொழுது நம்முடைய கல் மனதையும் கரைய வைத்து விடுகிற அளவிற்கு, நம்முடைய கண்களை எல்லாம் குளமாக்குகிற அளவிற்கு, ஒரு 2 நிமிடம் தொடர்ச்சியாக அந்த புகைப்படங்கள் வீடியோக்களை பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளால 4 நாளைக்கு சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கொடூர தாக்குதலை இந்த நாடற்ற நாதாரிகளால், இந்த அயோக்கியர்களால், இந்த காட்டுமிராண்டி இஸ்ரேலுடைய நிர்வாகத்தால இது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த மக்களுக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடியது அல்லாஹ்விடத்துல கரமேந்தி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அந்த மக்களுக்கு நிரந்தரமாக விடுதலை கிடைக்க வேண்டும், இந்த அநியாயக்காரர்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அவன் அல்லாஹ்விடத்துல கரமேந்தும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நேரத்தில் அந்த எதிரிகள் தொல்லைப்படுத்துகிற பொழுது ஆரம்பத்தில் கேட்ட அந்த துஆ என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் கபூலாக்கியதை போல நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக இந்த இஸ்ரேலை அல்லாஹ் அழித்து நாசப்படுத்துகிற ஒரு காலம் விரைவில் வரும். அல்லாஹ்விடத்தில் உறுதியான நம்பிக்கையோடு அதிகமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். 2வது, ஒற்றைப்படை இரவு ஆரம்பமாக இருக்கிறது. 20வது நோன்புல இருக்கிறோம். இன்று இரவிலிருந்து ஒற்றைப்படை இரவு 21, 23, 25, 27, 29 அந்த படை ஸ்டார்ட் ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலானை பொறுத்தவரையில ஒரு 3 விதமா ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு 3 விதமான கருத்துக்களை நபிகள் நாயகம் சொன்னார்கள். மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலானிலே நன்மை எதிர்பார்த்தவர்களாகவும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் நோன்பு நோக்கிறார்களோ அவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலானிலே நின்று வணங்கி வழிபடுகிறார்களோ அவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ரை இரவில் நின்று வணங்கி வழிபடுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார். ரமலான்ல நோன்பு வச்சா முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலான்ல இரவு நேரத்தில் நின்று வணங்கி வழிபட்டால் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலானிலே கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் கடைசி 10 நாட்களில் அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடுகிற பொழுது அதனால் நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஒவ்வொரு மூமின்களுக்கும் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு மிக தேவையானது என்னென்று சொன்னால், நாம் மரணிக்கிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன தேவை? நம்ம பாவம் மன்னிக்கப்படணும். இப்ப அந்த வாய்ப்பை இந்த ரமலானிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது எவ்வளவு பாவங்களை நம்ம ஒரு ஆண்டு முழுக்க செஞ்சிருப்போம். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய நன்மைகளையும் பட்டியல் போட்டா நம்மளே சொல்லுவோம், என்னுடைய நன்மைகளை விட என் பாவங்கள் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்மளே ஒத்துக்குருவாரு. இவ்வளவு பாவங்கள் செய்த நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பாக வசதியாக இந்த ரமலானை தவறவிட்டவர்கள், ரமலானின் 20 நாட்களையும் தவறவிட்டவர்கள் இந்த கடைசி 10 நாட்களையாவது நாம் இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் கழித்து நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். 2. 3வது, இந்த ஜும்மாவுடைய வசூல் முழுக்க மாநில தலைமையின் சார்பாக நடக்கக்கூடிய இல்லங்களுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்படுகிறது, நிறுவனங்களுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்படுகிறது. நம்முடைய ஜமாத்தின் சார்பாக முதியோர் இல்லங்கள் செயல்படுகிறது, சிறுவர் ஆதரவு இல்லங்கள் செயல்படுகிறது. இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பாடம் நடத்துவதற்காக வேண்டி ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக தாவா சென்டரை நம்முடைய ஜமாத் நடத்துகிறது. அதற்காக வேண்டிய ஒரு பெரும் தொகை செலவிடப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் செய்யக்கூடிய பெரும்பாலான பணிகளை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பணிகளுக்காக வேண்டி உங்களுடைய ஜக்காத்துகளை
நன்கொடைகளை இந்த வகைக்காக அதிகமாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அந்த ஜக்காத்தை பற்றி சொல்லுகிற போது குத் மின் அம்வாலிஹிம் சதகா, எல்லா தர்மங்களை பற்றி சொல்லும் பொழுது தர்மங்களை கொடுப்பீராக செய்வீராக அல்லாஹ் சொல்றோம். ஆனா ஜக்காத்துகளை பற்றி சொல்லுகிற பொழுது குத் மின் அம்வாலிஹிம் சதகா, நீங்கள் நதியே நீங்கள் அவர்களின் தர்மங்களில் இருந்து அவர்களின் செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை எடுப்பீராக அல்லாஹ் சொல்றான். அப்ப கட்டாய கடமை, நம்முடைய வருமானத்திலிருந்து நம்முடைய செல்வங்களில் இருந்து 2.5% கண்டிப்பாக கட்டாயமாக ஏழை எளிய மக்களுக்காக இந்த ஜக்காத்தை பெறக்கூடிய மக்களுக்காக கொடுக்க வேண்டிய நம்முடைய கடமை. அதையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த வார ஜும்மா வசூலில் உங்களுடைய நன்கொடைகளையும் ஜக்காத்துகளையும் தர்மங்களையும் அதிகமாக இந்த நிறுவனங்களுக்கு வழங்கி உதவி செய்யுமாறு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தௌஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.